நார்த் கொரியாவில் ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த அப்பாவி குழந்தைய ஒரு துரோகின்னு அந்த நாட்டோட கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே மிகவும் கடுமையான சட்டங்கள் இருக்க நாடா நார்த் கொரியா அறியப்படுது. அதுலேயும் சில சட்டங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு விசித்திரமானது. அந்த நாட்டில் தேர்தல் நடக்கும். ஆனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அப்படி அவருக்கு ஓட்டு போடலைன்னா நேராக ஜெயில் தான். அங்கே நம்ம ஊரில் இருக்க மாதிரி டிவியில் நிறையா சேனல் வராது. அங்கே இருக்கிறது ஒரே ஒரு சேனல் மட்டும்தான். அதைத்தான் அந்த நாட்டில் இருக்க எல்லாரும் பார்க்கணும். அதை மாற்றக்கூடிய வசதியும் கிடையாது. இந்த உலகத்தில் குற்றம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் குற்றம் செய்ய நினைச்சதுக்கு கூட ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய ஒரே நாடு நார்த் கொரியா தான். இப்படி இன்னும் என்னென்ன சட்டங்கள் அந்த நாட்டில் இருக்குன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஷ் மாறன். 1945 வரைக்கும் ஜப்பான் தான் முழு கொரியாவையும் 35 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் கொரியா 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுச்சு. நார்த் கொரியா மற்றும் சவுத் கொரியா. நார்த் கொரியாவில் சோவியத் யூனியனோட செல்வாக்கும் சவுத் கொரியாவில் அமெரிக்காவோட செல்வாக்கும் இருந்துச்சு. 1948 கிம் வம்சத்தை சேர்ந்த கிம் இல் சங் ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டார். ஆனால் ஜனநாயகம்ங்கிற ஒன்று அங்கே ஒருபோதும் உண்மையாக இருந்ததில்லை. 1950 நார்த் கொரியா மற்றும் சவுத் கொரியாவுக்கு இடையில் கொரிய போர் நடந்துச்சு. ஆனால் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட 2 நாடுகளுக்கு இடையில் எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் கையெழுத்தாகலை. அதனால் இன்னைக்கு வரைக்கும் கூட 2 நாடுகளும் தொழில்நுட்ப ரீதியில் போர் நிலையில தான் இருக்காங்க. நார்த் கொரியாவில் அதிகாரம் எப்போதும் ஒரே குடும்பத்தோட கையில் தான் இருந்துட்டுருக்கு. முதல்ல கிம் இல் சங், அப்புறம் கிம் ஜாங் இல், இப்போ அவரோட பேரன் கிம் ஜாங் உன். தங்களோட ஆட்சியை பாதுகாக்க ஒவ்வொருத்தரும் மிகவும் கடுமையான சட்டங்களை பயன்படுத்தினாங்க. மக்கள் எல்லாரையும் பயம் மற்றும் தண்டனைகள் மூலமாக கட்டுப்படுத்த பல விதிமுறைகளை உருவாக்குனாங்க. மக்கள் எல்லாரும் சவுத் கொரியா மற்றும் மேற்கத்திய கலாச்சாரத்தினால பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் இது எல்லாமே பண்ணாங்க. 2024 நார்த் கொரியா சன்கிளாஸ் பயன்படுத்துறதுக்கும் சில திருமண உடைகளுக்கும் தடை விதிச்சாங்க. அங்கே இருக்க மெட்ரோ மற்றும் பொது இடங்களில் மியூசிக் பாட்டுன்னு எதுவும் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக கிம் ஃபேமிலி பற்றின உரைகளை மட்டும்தான் அங்கே ஒளிபரப்பணும். அந்த நேரத்தில் யாரும் பேசவோ சத்தம் போடவோ கூடாது. அங்கே சவுத் கொரியாவோட ட்ராமா இல்லைனா ஹாலிவுட் திரைப்படங்களை பார்த்தா கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும். வெளிநாட்டோட சிந்தனைகள் மக்களை பாதிக்காமல் இருக்கத்தான் இப்படியான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு நாம் யூஸ் பண்ணுற மாதிரி இன்டர்நெட்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த நாட்டோட லோக்கல் நெட்டான இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது. அதுலேயும் மக்கள் என்ன பார்க்குறாங்க, என்ன படிக்கிறாங்க, யாரோட பேசுகிறாங்க, இப்படி எல்லாத்தையுமே கண்காணிப்பாங்க. வெளிநாட்டுக்கு அனுமதி இல்லாமல் ஃபோன் பேசுறது அங்கே சட்டவிரோதம். டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் இது எல்லாமே கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும். தனியார் ஊடகங்கிற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை. அங்கே இருக்க மக்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அமெரிக்கா மற்றும் அதோட நட்பு நாடுகளுக்கு எதிராக வெறுப்புணர்வை மட்டும்தான் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. முடி வெட்டுறது கூட கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அவங்க அனுமதித்த சில ஹேர் ஸ்டைலை மட்டும்தான் வெட்ட முடியும். ஜீன்ஸ் போடுறது, முடிக்கு கலர் அடிக்கிறது, பலன்னு ட்ரெஸ் போடுறது, இப்படி வெளிநாட்டோட தாக்கம் இருக்க எல்லாமே அங்கே தடை செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை அப்படி பண்ணால் பொருட்களை பறிமுதல் செய்கிறது மட்டும் இல்லாமல் சிறை தண்டனையும் கொடுப்பாங்க. ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறது கூட கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் வேணும். பொதுமக்கள் வெளிநாடுகளுக்கு போக முடியாது. உயர்ந்த பதவியில் இருக்க அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களோட உறவினர்களுக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் வழங்குவாங்க. நார்த் கொரியாவில் நிலம், வீடு, கடை, தொழில்னு எல்லாமே கவர்மெண்ட்டோட சொத்துக்களாக தான் இருக்கும். யாருக்கும் தனிப்பட்ட உரிமை கிடையாது. மதத்தை பின்பற்றுவதும் அங்கே சட்டவிரோதமாக கருதப்படுது. அங்கே சர்ச் இருந்தாலும் அது வெளிநாட்டிலேருந்து வர டூரிஸ்ட்டுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாராவது பேசினா அந்த நபர் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிக்கும் தண்டனை கொடுக்கப்படும். இந்த தண்டனை 3 தலைமுறைகள் வர கூட நீடிக்கலாம். அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தரை துரோகின்னு சொல்லிட்டாங்கன்னா பல ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறக்கிற அவரோட பேரன் இல்லைனா பேத்திக்கும் அதே துரோகிங்கிற பட்டம் கொடுக்கப்படும். எதிர்காலத்தில் கூட கிளர்ச்சி உருவாகாமல் தடுக்கிறதுக்காக தான் இப்படி கொடூரமான முறையை பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியிலையும் கவர்மெண்ட்டோட ஸ்பை இருப்பாங்க. மக்கள் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு அவங்க கண்காணிப்பாங்க. இதில் மிகவும் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, குற்றம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் குற்றம் செய்ய நினச்சா கூட
அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நார்த் கொரியால மக்கள் எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். ஆனா கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்த ஒரு வேட்பாளருக்கு மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஓட்டு போட வராதவங்க துரோகியா கருதப்படுவாங்க. எலெக்ஷன்கிறது தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இல்லை, மக்கள் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ விசுவாசமா இருக்காங்கன்னு சோதிக்கிறதுக்கு தான். நார்த் கொரியா மக்கள் எல்லாரும் 10 ஐடியாலஜிக்கல் பிரின்சிபல்ஸை கற்றுக்கிட்டு மனப்பாடமாக சொல்லணும். அதில் கிம் இல் சங் பேர் இல்லாமல் ஒரு விதி கூட இல்லை. அதை அவங்க சொல்லும்போது கொஞ்சம் தடுமாறினா கூட அவங்க சந்தேக நபராக பார்க்கப்படுவாங்க. அங்கே இருக்க எல்லா டிவிலையும் கவர்மெண்ட்டோட சேனல் மட்டும்தான் இருக்கும். மக்கள் எல்லாரும் அந்த சேனலை மட்டும்தான் பார்க்க முடியும். அங்கே பைக் ஓட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் நம்பர் பிளேட் லைசன்ஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரோட் சேஃப்டி எக்ஸாமும் எழுதணும். வெளிநாட்டோட லோகோ இல்லைனா கொடிகள் போட்ட மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு அங்கே அனுமதி இல்லை. டூரிஸ்ட்டுக்கு கூட அங்கே கடுமையான ரூல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டோட கைடு கூட போய் மட்டும்தான் அவங்க அந்த நாட்டை சுற்றி பார்க்கணும். அங்கே இருக்க பொதுமக்களோட அவங்க பேசுகிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு அனுமதி இல்லை. மொபைல் ஃபோன்ஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே அனுமதி இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் அடிக்கடி செக் பண்ணுவாங்க. வெளிநாட்டோட வீடியோஸ் இல்லைனா வேற எதுவும் தகவல் இருந்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். மின்சாரம், தண்ணீர், எரிவாயு இது எல்லாமே ரேஷன் முறையில் வழங்குவாங்க. 17 வயசுலேருந்து 10 வருஷத்துக்கு கண்டிப்பாக இராணுவத்தில் வேலை செய்யணும். கிம் குடும்பத்தில் யாராவது இறந்துட்டா பொதுமக்கள் கண்டிப்பாக அன்னைக்கு அழணும். அப்படி அழாதவங்க விசுவாசம் இல்லாதவங்களா கருதப்படுவாங்க. ஒவ்வொருத்தரோட வீட்லையும் கிம்மோட ஃபோட்டோஸ் இருக்கணும். அந்த ஃபோட்டோவை சுத்தமாக வச்சுக்கிறது அவங்களோட கடமை. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிம் குடும்பத்தோட உரைகளை மனப்பாடம் செய்ய வற்புறுத்தப்படுவாங்க. நார்த் கொரியா இந்த உலகத்திலிருந்து மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடு. அங்கே யூஸ் பண்ணுற கேலண்டரே வேற. அவங்க ஜூசேங்கிற ஒரு கேலண்டரை யூஸ் பண்ணுறாங்க. அது 1912 கிம் இல் சங் பிறந்த ஆண்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நார்த் கொரியா இந்த உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, வெளிநாட்டில் என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சா மக்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மாறிடுவாங்கன்னு அவங்களுக்கு பயம். அதனால தான் மீடியா, டிராவல், இன்டர்நெட் இப்படி எல்லாத்துலேயும் கடுமையான கட்டுப்பாடுகள் அவங்க விதிக்கிறாங்க. மேலும் அணு ஆயுத திட்டங்களுக்காக உலக நாடுகள் விதித்த தடைகளும் அந்த நாட்டை இன்னும் தனிமைப்படுத்திருச்சு. நான் சொன்ன இந்த தகவல்லாம் காலப்போக்கில் நிறையா மாறி இருக்கலாம். ஏன்னா நார்த் கொரியா பற்றின நம்பகமான தகவல்கள் மிகவும் குறைவு. அந்த நாட்டிலிருந்து தப்பிச்சு வந்தவங்க கொடுத்த தகவல் உளவு செயற்கைக்கோள் மற்றும் அந்த நாட்டிலிருந்து ரிலீஸ் ஆன வீடியோஸ் மூலமாக தான் அந்த நாட்டை பற்றி தெரிய வந்துச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.